தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இன்னைக்கு முழு நிலவு பௌர்ணமி. முருகப்பெருமானுடைய அருளால நாட்டில் நல்லாட்சி வர வேண்டும் என்பதற்காகவும், நேற்று நடந்து முடிந்த மாநாடு நல்ல முறையில் நடந்து முடிந்ததற்காகவும் நாங்கள் இந்த கிரிவலத்தை இன்றைக்கு கிரிவலம் வந்திருக்கிறோம். மற்ற பக்தர்கள் ஒவ்வொருவரும் எந்த எண்ணத்தில் வருகிறார்கள் என்று தெரியாது. ஆக ஆன்மீகம் செழித்தோங்க வேண்டும். ஆன்மீகத்திற்கு எதிராக இருப்பவர்கள், சனாதன தர்மத்திற்கு எதிராக இருப்பவர்கள் ஆட்சியில் அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகவும் இந்த கிரிவலம். அது மட்டும் இல்லை, தீபம் ஏற்ற வேண்டும், நீதிமன்ற தீர்ப்பை இந்த அரசாங்கம் அளிக்க வேண்டும், இந்த அரசாங்கத்தினுடைய நிலைமைகள் மக்களுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக முதல் பிரதமர் நேற்று தரிசனம் பண்ணிட்டு போயிருக்காரு. அரசாங்கமா முன்னாடி பிரதமர் எந்த ஊருக்கு எங்க போனாலும் கோயிலுக்கு போய் கும்பிடுறது வழக்கம். அதனுடைய அடிப்படை நேற்று திருப்பரங்குன்றம். இயற்கையாகவே இன்னைக்கு எல்லாமே வருகிற கார்த்திகையில தீபம் ஏற்றம் அதை நான் சொல்ல முடியாது. குறிப்பா பிரதமர் எங்க போனாலும் தமிழர்கள் தமிழ் கடவுள் முருகப்பெருமான நேற்று வணங்கிட்டு போயிருக்காரு. அது உண்மைதான். மலேசியாவுக்கு போகும்போது கூட எங்கள் நாட்டில் தமிழ் மொழி, தமிழ் கலாச்சாரம், தமிழ்நாடு இருக்கிறது. 5000 ஆண்டுகளுக்கு முன்பாக உள்ளது. அதே மாதிரி திருக்குறளை 23 மொழிகளில் மொழிபெயர்த்திருக்காங்க. பனாரஸ் பல்கலைக்கழகத்தில் தமிழுக்காக ஒரு இருக்கையை கொடுத்துருக்காங்க. ஐநா சபைக்கு போகும்போது கூட அதே மாதிரி பேசியிருக்காங்க. தமிழுடைய பெருமை. சந்திரனுக்காக நேற்று அவர் பேசியிருந்தாங்க சார். அவங்க குடும்பத்தையும் சந்திச்சிருந்தாங்க. அதை எப்படி பாக்குறீங்க? பூர்ணச்சந்திரன் மனைவி கூட என்னோட தகப்பனார் போல உங்களை நான் இருந்து அவங்களை பாத்துக்கிறேன், உங்க குடும்பத்துக்கு உதவி செய்யற மாதிரி பாரத பிரதமர் சொன்னார்னு சொல்றாங்க. அதை எப்படி இந்த நாட்டில் உள்ள ஒவ்வொருவருக்கும் தகப்பனார் மாதிரி இருந்தால் செயல்பட்டு ஏற்படுத்தினாங்க. அந்த வகையில் பூர்ணச்சந்திரன் அவர்கள் சந்தித்த போது அவர்களுக்கு ஆறுதல் கூறியிருந்தார். எங்களை பொறுத்த மட்டும் மத்திய அரசோ மாநில அரசோ அவர்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும். இல்லை, அதை பத்தி நாங்க எதுவுமே கருத்து சொல்ல முடியாது. என்ன, இதுல ஏற்கனவே அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இருக்கிறாங்க. அதனால நாங்க அதுல போட்டோம். குறிப்பா முருகனோட 6 படை வீடுகளை நீங்க தொகுதி கேட்கிற மாதிரி ஒரு தகவல் இல்ல, தொகுதி பேச்சுவார்த்தை எதுவுமே இன்னும் முடியும், எதுவுமே ஆரம்பிக்கவே இல்லை. அடுத்து பிரைம் மினிஸ்டர் 11ஆம் தேதி திருச்சியில மாலை 4 மணிக்கெல்லாம் இதே மாதிரி மிகப்பெரிய மாநாடு நடைபெறும். அது தேசிய ஜனநாயக துணை முதலமைச்சர் பதவி பாஜக தரப்புல கேட்டிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே தெளிவா சொல்லியிருக்கேன். பாரதிய ஜனதா கட்சியின் சார்பாக நாங்கள் எதுவுமே கோரிக்கை வைக்கவில்லை. அப்படி எதுவுமே கிடையாது. எங்களுக்கு இந்த நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அகற்றப்பட வேண்டும். முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தான் அப்படின்ற வார்த்தை பாரத பிரதமர் எதுவும் சொல்லவே இல்லையா? அதை பாக்குறீங்க? கூட்டணி கட்சி வளைகுடா நாடுகளுக்கு தமிழ் வந்தா அவர் தான் யார் சார்? யார் முதலமைச்சர்? ஓகே சார்.